ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம நாட்டில் எவ்வளோ பரிணாம வளர்ச்சியை கண்ட பிறகும் இன்னும் இந்த டவுரி இஷ்யூஸ் மட்டும் ஒழிஞ்ச பாடு இல்லைங்க. அக்கார்டிங் டு என்சிஆர்பி, அதாவது நேஷ்னல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ, அதை படி பார்த்தீங்கன்னா 2023 6156 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குங்க டவுரி டெத்னால. 2017 2022 ஆண்டு வரைக்கும் மொத்தம் 5 வருஷத்துல 35,493 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. இதுல ஃபைல் ஆகாத கேஸ் எத்தனையோ இருக்குங்க. ஸ்டாட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. ஆஸ் எ பேரண்டா நம்ம இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், மேரேஜ் இஸ் நாட் அ பிஸ்னஸ்ங்க. ஸ்டேட்டஸ்க்காகவோ அந்தஸ்துக்காகவோ இல்லாம நம்ம பொண்ணு நல்லபடியா வச்சிருப்பாங்களான்றது தான் மெயினா இருக்கணுங்க. டவுரி வாங்குறது தப்புன்னா கொடுக்கறது கூட தப்பு தாங்க. இது என்ன வியாபாரமாங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் பார்க்க வேண்டியது 10 பொருத்தம் மட்டும் இல்லைங்க, 11ஆவதா ஒரு பொருத்தம் இருக்கு. அதுதாங்க மன பொருத்தம். ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இண்டிபெண்டா டெசிஷன் எடுக்க கத்துக்கிடுங்க. அவங்கள இண்டிபெண்டாவும் இருக்க வைங்க, கைட் பண்ணுங்க. ஆனா எந்த காரணத்துக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த 4 பேர் 4 விதமா பேசுறது, சொசைட்டில குடும்பமானமே போயிடும் அப்படின்றத விட்டுட்டு தயவு செய்து உங்க குழந்தைங்கள பாருங்க. உங்க பொண்ணோட கம்ஃபர்ட்டோ ஹாப்பினஸோ அவங்களோட செக்யூர்ட் லைஃப்பும் தான் உங்களுக்கு முக்கியங்க. அந்த 4 பேரும் 4 விதமா பேசிட்டு தாங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற பொழப்பு இல்லைங்க. அவங்க நீங்க என்ன பண்ணாலும் பேசிட்டு மட்டுமே தானுங்க இருக்க போறாங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கோ அப்பாக்கோ நான் வேண்டிக்கிறது இந்த 6 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்பேஸ் கொடுங்க. ஏன் தெரியுங்களா? தான் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைங்க. உங்களை கண்டு பயப்படக்கூடாது. அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, இப்படி எடுத்துப்பாங்களா அப்படி எடுத்துப்பாங்களான்னு யோசிக்காம நம்ம அம்மா கிட்ட சொன்னா அப்பா கிட்ட சொன்னா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும்ட்டு அவங்களுக்கு தோணணுங்க. அதுக்கான ஸ்பேஸை நீங்க தாங்க கொடுக்கணும். 2வது, லிசன் டு யுவர் டாட்டருங்க. ஏன்னா அவங்க வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, அவங்க உணர்வுகள், உணர்ச்சிகள், வலிகள் எல்லாமே நீங்க தாங்க புரிஞ்சுக்கணும். 3வது, ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ்ங்க. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம. 4வது, இன்லாஸ் கிட்ட பிரச்சனைனா இன்லாஸ் கிட்ட நீங்க ஆஸ் அ பேரண்டா உட்காந்து பேசுங்க. 5வது, அட்ஜஸ்ட் பண்ணி போன எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்காம சொல்லாதீங்க. ஆமாங்க, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளா இருந்தா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனா அபியூஸ்மெண்ட்டும் ஹராஸ்மெண்ட்டும் நடக்கிற இடத்துல எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்? அந்த டைம்ல கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் தேவைங்க. 6வது, ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத ஒரு குடும்பத்துல ஹராஸ்மெண்ட்டும் அபியூஸ்மெண்ட்டும் நடக்கிற இடத்துல உங்க பொண்ணு லாங் டேர்முக்கு நல்லபடியா இருப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லைங்க, முடியாது. அப்போ நீங்க தாங்க அடைக்கலம் கொடுக்கணும். உங்க குழந்தைக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்காம யாருங்க கொடுப்பாங்க? அவங்களுக்கு தைரியத்தை சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளையா கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு நிறைய கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. என் அன்பு சகோதரிகளுக்கு, சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷனுங்க. ஆமாங்க, நமது அரசாங்கம் இதுக்காக கடுமையான சட்டங்களை இயற்றி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பல தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்காக உதவ காத்துட்டு இருக்குங்க. சாகிறதுல இருக்கிற தைரியத்தை நீங்க ஏங்க வாழ்றதுல காட்ட மாட்டீங்க? என்ன இந்த சொசைட்டி என்ன சொல்லுன்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க நினைச்சா ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியுங்க. இப்போ ஆண் பிள்ளை வீட்டா இருக்குங்க. எந்த ஒரு ஆணும் திருமணத்திற்கு பின்பும் அதே வீட்டுல தாங்க இருக்க போறாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல நடற கதைங்க. அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, அவங்க வாழ்ந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு உங்களை நம்பி உங்களுக்காக வராங்கங்க. உங்க கூட ரெஸ்ட் ஆஃப் லைஃபை நல்லபடியா வாழ்வோன்ற நம்பிக்கையில வராங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமைங்க. அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. பல பேரின் போராட்டத்திற்கு பிறகும் தியாகத்திற்கு பிறகும் கிடைச்சதுங்க இந்த பெண் சுதந்திரம், பெண் உரிமை. இத டவுரின்ற விஷயத்துக்காக எங்களை பின்னோக்கி தள்ளிவிடாது. உன் ஒழுக்கத்திற்கு நீ வாழும்போது ஏற்படும் கலங்கத்தை விட உன் சாவில் ஏற்படும் கலங்கத்திற்கு சாவில்லையடி. நீ வாழ்வோடு போராடினால் கொன்று விடலாம் பல பழிகளை. வாழ்ந்து காட்டடி பெண்ணே, உலகை வெல்லடி. நமது அரசாங்கத்திடம் எனது தாழ்மையான வேண்டுகோள், இனி வரும் பாடத்திட்டங்கள்ல இதுக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டா நமது வருங்காலத்துல இதுக்கான அசம்பாவிதத்தை தடுக்கலாம்னு நம்புறேன். இந்த வீடியோவால யாராச்சும் ஒருத்தரோட எண்ணமாவது மாறும்னு நம்புறேங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தியாக.